ஹாய். இந்த வீடியோவில் ஜிட் கமாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். டி டிரைவ் சென்று அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டரை உருவாக்கி அதை ஜிட் என்ற ஃபைலை உருவாக்கிறேன். அதுக்குள்ளே ரைட் கிளிக் செய்து ஜிட் பேஸ் கியர் என்பதை ஓப்பன் செய்து கொள்க. பின் ஜிட் இனிட் GIT ஜிட் என டைப் செய்து என்டர் செய்து கொள்க. அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் உருவாகி இருக்கணும். உருவாகையில் அதில் வியூக்குள்ளே போய் ஹிடின் அதை அன்டிக் பண்ணிவிட ஜிட் என்ற ஒரு ஃபோல்டர் உருவாகி இருக்கும். பின் ஜிட் ஸ்டேட்டஸ் GIT STATUS ஸ்டேட்டஸ் என்றால் அந்த ஜிட் என்ற ஒரு ஃபோல்டர் உருவாகி இருக்குது என்பது. அதன் பின் டச் TOUCH டச் ex1.html ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்குவதற்காக டச் அடித்து ex1.html டைப் செய்து என்டர் செய்க. பின் ஜிட் ஸ்டேட்டஸ் என டைப் செய்து என்டர் செய்ய ex1 என்ற ஃபைல் உருவாகிய பின் ஜிட் ex1.html என டைப் செய்து என்டர் செய்து கொள்க. ஜிட் அந்த ex1 என்ற ஃபைல் வந்து அட்டாகி இருக்கும். பிறகு ஜிட் ஸ்டேட்டஸ் என்றது அடிக்க இந்த பச்சை கலரில் நியூ ஃபைல் என்று வரும். பின் டச் ex2.html என டைப் செய்து என்டர் செய்க. ex2 என்ற ஒரு ஃபைல் உருவாகும். பின் ஜிட் ஸ்டேட்டஸ் டைப் செய்து என்டர் செய்து கொள்க. ex2 என்ற ஃபைல் உருவாகி பின் ஜிட் ex2.html என டைப் செய்து என்டர் செய்து கொள்க. ex2 என்ற ஃபைலும் ஆகி இருக்கும். இனி ஜிட் ஸ்டேட்டஸ் டைப் செய்து என்டர் செய்து கொள்க. அது ஆகி இருக்கு. ரெண்டு ஃபைலும் பச்சை கலரில் வரும். பின் ஜிட் commit COMMIT -m இடைவெளி விட்டு இன்வெர்ட்டர் கமாவுக்குள்ளே ஃபர்ஸ்ட் கமிட் என்று டைப் செய்து இன்வெர்ட்டர் கமாவை க்ளோஸ் செய்துட்டு என்டர் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்ட் அடிக்க சொல்லி வருது. அப்போ ஜிட் இடைவெளி விட்டு config config இடைவெளி விட்டு யூசர் நேம் user.email இடைவெளி விட்டு இன்வெர்ட்டர் கமாக்குள்ள இமெயில் அட்ரஸ் டைப் செய்து இன்வெர்ட்டர் கமா முடிச்சுட்டு என்டர் பண்ணிவிட்டு பின் ஜிட் config user நேம் டைப் செய்து கொள்க. user.name இன்வெர்ட்டர் கமாக்குள்ள நேம் அடித்து என்டர் பண்ணு. பின் ஜிட் லாக் டைப் செய்து என்டர் செய்து கொள்க. மேலும் இதன் தொடர்ச்சி வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.